இன்னைக்கு நம்ம சமையல்ல தக்காளி இல்லாம எதுவுமே இல்லை. ரசத்துக்கும் சாம்பாருக்கும் உயிர் நாடி அதுதான். பர்கர்லயும் பீட்சாவிலையும் பவுனி வரக்கூடிய ஒரு கனி இந்த தக்காளி. ஆனா ஒரு காலத்துல இந்த தக்காளிய விஷம்னு நினைச்சாங்க, தொடக்கூட பயந்தாங்க. இது விஷம் இல்ல, எல்லாரும் சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு கனி அப்படின்னு உலகுக்கு நிரூபணமான தினம் இன்று. புரியலையா? புரிய வைக்கிறேன். 18ஆம் நூற்றாண்டு வரை ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் தக்காளியை பலர் பயத்தோட தான் பார்த்தாங்க. அதன் பளபளக்கும் சிகப்பு நிறமும் பெல்லோடானா போன்ற விஷ செடிகளோட அதோடைய பொட்டானிக்கல் உறவும் தக்காளியில் விஷம் இருப்பதா நம்ப வச்சது. பிரபுக்கள் சிலர் தக்காளியை சாப்பிட்ட பிறகுதான் நோய்வாய்ப்பட்டதா கூறப்பட்டுச்சு. அதனால தக்காளியை எல்லாரும் ஓரமா ஒதுக்கி தான் வச்சாங்க. ஆனா ஒரு துணிச்சல்காரர் இந்த மூட நம்பிக்கையை உடச்செறிய முடிவெடுத்தார். 1820ஆம் ஆண்டு ஜூன் மாசம் 28 அன்னைக்கு அமெரிக்காவுடைய சேலம் நகர நீதிமன்ற படிகள்ல ராபர்ட் கிமர் ஜான்சன்ங்கிற ஒரு விவசாயி ஆயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில ஒரு நாடகத்தை அரங்கேற்ற ஆரம்பிச்சார். அனைவரும் மூச்சு விட மறந்து பார்த்திருக்க அவர் ஒரு பெரிய கூட நிறைய தக்காளிகள் எடுத்து பயமின்றி ஒவ்வொன்னா உட்கொள்ள ஆரம்பிச்சார். ஒரு கனி 2 கனின்னு ஒவ்வொன்னா அவர் சாப்பிட மக்கள் பயத்தோட பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளவுதான், இப்போ மயங்கி விழுவாரு, இப்போ நாக்கு வெளியில வந்துடும் அப்படின்னு ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அந்த கூடையில இருக்கக்கூடிய அத்தனை தக்காளியை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமாவும் கிப்சன் சந்தோஷமா செமையா இருந்துச்சுன்னார். அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் மக்களுக்கு தக்காளி மேல இருக்கக்கூடிய பயங்கிறது மாற ஆரம்பிச்சது. எல்லாரும் தக்காளியை பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நஞ்சென்று அஞ்சப்பட்ட தக்காளி விஷமல என வீரமாய் நிரூபிக்கப்பட்டு உலக சமையல் மேடைகள்ல கோலோச்சு உரிமை பெற்ற வரலாறு சிறப்பு மிக்க தினம் இன்று.